இன்னும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகின் 20 போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் 8க்கான இறுதிப் போட்டியாக நேற்றைய தினத்தில் இந்திய மற்றும் மேற்கு இந்திய தீவுகளுக்கான இணையான போட்டி ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது. இரண்டு அணிகளுக்கும் ஒரு முக்கியமான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 3 அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் நாணய சுழற்சி பெற்றிருந்த இந்திய அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அதிரடிக்கு பஞ்சமில்லாத துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட மேற்கு இந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சாஹோப் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டம் 3 ஓட்டங்கள் 32 ஓட்டங்களையும், ரோஸ்டன் செஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 1 ஓட்டங்களாக 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 53 பந்துகளில் 68 ஓட்டங்கள் இந்த இரண்டு வீரர்களும் முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு சிம்ரன் நெட்மேயர் 12 பந்துகள் 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 2 இடங்கள் 27 ஓட்டங்கள் அதிரடியாக பெற்றிருந்த வழிகள் ஆட்டம் இழந்தபடி இருந்தார். ரோமன் பவல் 19 பந்துகள் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 2 இடங்களால் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்காத இருந்த வழிகள் ஜேசன் ஓடல் இறுதி நேரத்தில் 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காத 37 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுக்க 5வது விக்கெட்டுக்காக இவ்விருவரும் 35 பந்துகளை எதிர்கொண்டு 76 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்துக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 195 ஓட்டங்களை பெற்றுள்ள 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து ஜஸ்ரீ பும்ரா 2 விக்கெட்டுகள், ஹார்திக் பாண்டியா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இந்திய பந்து வீச்சாளர் சார்பில் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணிக்கு 196 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் ஆரம்ப துடுப்பாட்ட அபிஷேக் சர்மா மற்றும் சாஞ்சு சாம்சன் நேற்றைய தினத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய வழக்கில் முதல் 3 ஓவரில் 29 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் அபிஷேக் சர்மா 4 ஓட்டங்கள் 2 ஆட்டங்களாக 10 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க இஷான் கிஷான் 6 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 ஆட்டங்களாக 10 ஓட்டங்களோடு மாட்டம் இழந்திருந்த வழக்கில் இந்திய 4.3 பந்து வீச்சில் 41 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறித்த வழக்கில் முக்கியமான ஒரு இணைப்பாட்டம் தேவை. 196 என்பது இமாலய இலக்கு. ஆகவே அந்த இலக்கை நோக்கி தோடுபடுத்தாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி இருந்த வழக்கில் அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் மற்றும் சாஞ்சு சாம்சன் இடையிலான இணைப்பாட்டம் 35 பந்துகளில் 58 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. சூரியகுமார் யாதவ் 4 ஓட்டங்கள் 1 6 ஓட்டம் 1 18 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னாக திலக் வர்மா 15 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹார்திக் பாண்டியா மற்றும் சஞ்சு சாம்சன் இடையில் 5வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 28 பந்துகள் 38 ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட ஹார்திக் பாண்டியா 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 17 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். சிவம் தூபே மற்றும் சாஞ்சு சாம்சன் இறுதி நேரத்தில் 6 பந்துகளை எதிர்கொண்டு 20 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் 6வது விக்கெட்டுக்காக. இதில் சாஞ்சு சாம்சன் 50 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 97 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காத பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. சிவம் தூபே 4 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத பணியில் 19.2 பந்து வீச்சில் 199 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து. ஆகவே 5 விக்கெட் வித்தியாசத்தில் இப்பொழுது வெற்றி பெற்று இந்திய அணி 4வது அணியாக அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மைதானத்தில் அதிகப்படியான முறை ஒரு எதிரணியை வீழ்த்திய சந்தர்ப்பமாக அமைந்திருந்த என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கொல்கத்தா மைதானத்தில் 4 தடவை மேற்கிந்திய தீவுகளை அணியை வீழ்த்தியிருந்த வழக்கில் நேற்றைய வெற்றியோடு 5வது அடையாக அந்த மைதானத்தில் மேற்கிந்திய தீவுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 20 உலக கிண்ணத்தை பொறுத்தவரையிலே 2வதாக இலக்கை நோக்கி தோட்டுப்படுத்தாட்டி அதிகப்படியான 3வது இலக்கை அடைந்த அணியாக நேற்று சாதனை நிலைநாட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி 196 ஓட்டங்களை கடந்திருந்தது. இதற்கு முன்னதாக 2016ஆம் ஆண்டு வான்கடே மைதானத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக 230 ஓட்டங்களை கடந்திருந்ததே முதலாவது சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக கருதப்பட்டிருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் நேற்றைய இலக்கு என்பது சாதனை இலக்காக இலக்கை துரைத்து சென்று வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2014ஆம் ஆண்டு 173 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததே சாதனையாக இருக்கிறது. மிர்பூலில் நடைபெற்றிருந்த போட்டி அந்த வெற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது.
நேற்றைய தினத்தில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்த இந்திய அணியை பொறுத்தவரை இது ஒரு 6வது தடவையாக இந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2007, 2014, 2016, 2022, 2024, 2026 என 6 தடவைகளும், பாகிஸ்தானை பொறுத்தவரையிலேயே 2007ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2010, 2012, 2021, 2022 என 6 தடவையும், இங்கிலாந்து அணியை பொறுத்து 2010, 2026, 2021, 2022, 2024, 2026 என 6 தடவைகளும் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியை பொறுத்தவரை அதிகப்படியான தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையாக உலக கிண்ணத்தில் 20 உலக கிண்ணத்திலே பதிவு செய்திருக்கிறார் சுரேஷ் ரெய்னா. தென்னாப்பிரிக்காவிலான போட்டிகள் 101 ஓட்டங்களை 2010ஆம் ஆண்டு பெற்றுக் கொடுத்ததே சாதனையாக இருந்தது. இதன் அடுத்ததாக சஞ்சு சாம்சன் நேற்றைய தினத்தில் 97 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்தவரை சிறந்த 2வது தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையாகும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 97 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்து இந்திய அணியை வெற்றி பாதை கட்டிச் சென்ற சஞ்சு சாம்சன் நேற்றைய தினத்தில் ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இப்பொழுது அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 4ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது அரையிறுதிப் போட்டியும், 5ஆம் தேதி இந்திய மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான 2வது அரையிறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.